பெண் பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்த நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேரணி நடத்தினார். பெண் பயிற்சி மருத்துவருக்கு நீதி கேட்கும் குரல்களோடு மேற்கு வங்க அரசும் இணைந்துள்ளது. பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உண்மை வெளிவர வேண்டும் என்பதே தங்களின் விருப்பம் என்று கொல்கத்தாவில் நடத்திய பேரணியில் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் இணைந்து கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையை சூறையாடியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஆதாரங்களை அளிக்கவே இந்த சூறையாடல் நடத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். আমি জানি সিপিএম আর বিজেপি ভাঙচুরটা করেছে আরজি করে গিয়ে, কিন্তু বলুন তো রাত্রি 1টার সময় 12টার পরে সিপিএম এর ডিওয়াইএফ এর ফ্ল্যাগ নিয়ে ভিডিওতে দেখা যাচ্ছে ডিওয়াইএফ এর ফ্ল্যাগ, আর বিজেপি নিয়েছে ন্যাশনাল ফ্ল্যাগ। ন্যাশনাল ফ্ল্যাগ সব জায়গায় পলিটিক্যাল কাজে ব্যবহার করা যায় না। ন্যাশনাল ফ্ল্যাগের কোড আছে, ন্যাশনাল ফ্ল্যাগকে মিসইউজ করেছে, পানিশমেন্ট হওয়া উচিত। এটা একটা ক্রিমিনাল অফেন্স। সিপিএম পার্টি বিজেপি পার্টি আমি পরিবারকে দোষ দিই না। இந்நிலையில் மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மேற்கு வங்கம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சோசியலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் அமைப்பினர் மாநிலம் தழுவிய 12 மணி நேரம் பொது வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தவிர டெல்லி, பஞ்சாப் உட்பட பல்வேறு மாநிலங்களிலும் மருத்துவர்கள் கருப்பு சின்னம் அணிந்து பணியில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் சேலம், திருச்சி, அரியலூர் உள்ளிட்ட இடங்களில் மருத்துவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதற்கிடையே நாளை காலை 6 மணி முதல் நாடு தழுவிய அளவில் 24 மணி நேர போராட்டம் நடைபெறும் என்று இந்திய மருத்துவ கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. மருத்துவர்களுக்கும் மருத்துவமனை பணியாளர்களுக்கும் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டியும் நாங்கள் இன்றைய தினம் கருப்பு பட்டை அணிந்து பணியாற்றுகிறோம். மேலும் நாளைய தினம் இந்திய மருத்துவ சங்கத்துடன் இணைந்து ஒரு அமைதி ஊர்வலமும் நடத்த உள்ளோம். இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவமனை மருத்துவர்களுக்கு எதிரான இந்த தொடர் நிகழ்வுகளால் வரும் தலைமுறையினர் மருத்துவத்துறையை நோக்கி ஈர்க்கப்படுவதிலிருந்து குறைந்து போவார்கள். எனவே தமிழ்நாட்டில் இருப்பதை போன்ற ஒரு மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் இந்தியா முழுமைக்கும் கொண்டு வர வேண்டும். மருத்துவமனையை பாதுகாக்கப்பட்ட பகுதி என அரசு அறிவித்து அதற்கு ஒரு 2 அடுக்கு பாதுகாப்பினை வழங்கிட வேண்டும். மேற்கு வங்கம் முழுவதும் போராட்டக் களமாக காட்சியளிக்கும் நிலையில் மருத்துவமனை சூறையாடலில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டு கைது செய்யும் பணிகளை கொல்கத்தா காவல்துறை வேகப்படுத்தியுள்ளது. போராட்டக்காரர்களிடையே ஊடுருவிய 40 பேர் கொண்ட கும்பல் மருத்துவமனையை சூறையாடியதாக கொல்கத்தா காவல்துறை தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக இதுவரை 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பணியில் இருக்கும்போது வன்முறைக்கு ஆளானால் சம்பவம் நடந்த 6 மணி நேரத்திற்குள் எஃப்ஐஆர் பதிவு செய்வதை சம்பந்தப்பட்ட நிறுவன தலைவர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது.